கரூரில் நாளை மறுநாள் நடக்கும் முதலமைச்சர் நிகழ்ச்சியில் சுமார் 5000 பேர் அமரும் வகையில் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரம். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்க உள்ளதை அடுத்து நடவடிக்கை. நாளை மறுநாள் நடக்கும் முதலமைச்சர் நிகழ்ச்சி சுமார் 5000 பேர் அமரும் வகையில் பந்தல் அமைக்கும் பணிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்க உள்ளதை அடுத்து நடவடிக்கை. கரூரில் நாளை மறுநாள் நடக்கும் முதலமைச்சர் நிகழ்ச்சியில் சுமார் 5000 பேர் அமரும் வகையில் பந்தல் அமைக்கும் பணிகள் தீவிரம். நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மற்றும் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்க உள்ளதை அடுத்து நடவடிக்கை. நாளை மறுநாள் நடக்கும் முதலமைச்சர் நிகழ்ச்சி சுமார் 5000 பேர் அமரும் வகையில் பந்தல் அமைக்கும் பணிகள் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் முதலமைச்சர் பங்கேற்க உள்ளதை அடுத்து நடவடிக்கை. தமிழகத்தில் மீண்டும் ஏற்படும் மின்தடை பிரச்சினைகளுக்கு நிரந்தர தீர்வு காண புதிய திட்டம். மின் துண்டிப்புகளை நிரந்தரமாக தடுக்க ரிப்பீட் ட்ரிப்பிங் எலிமினேஷன் புரோகிராம் என்ற புதிய திட்டத்தை அமல்படுத்த மின்வாரிய தலைவர் ராதாகிருஷ்ணன் உத்தரவு. தமிழகத்தில் ஓரிரு வாரங்களில் பொதுமக்களுக்கு புதிய ரேஷன் அட்டைகள் வழங்கும் பணி தொடக்கம். உணவு மற்றும் உணவு வழங்கல் துறை அமைச்சர் வெங்கட்ரமணன் உறுதி. பிபிஜி ராம்ஜி திட்டத்தை தொடர்ந்து ஜல்ஜீவன் திட்டத்தால் மாநில அரசுக்கு 9000 கோடி ரூபாய் கூடுதல் நிதிச்சுமை. ஊரக உள்ளாட்சி அமைப்புகளில் வளர்ச்சி திட்டங்கள் பாதித்து நிதி நெருக்கடியில் சிக்க வாய்ப்பு.